இன்றைக்கி தான் பார்த்தேன், புதுசாக வந்திருக்கு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா. நம்ம வீட்டில் பாயாசம் செய்யணுன்னா ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு அது வெந்ததுக்கு அப்புறம் தான் சேமியா சேர்ப்போம். இதில் எல்லாமே ரெடிமேடாக இருக்கான். சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி ஓகேங்களா, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வெறும் சேமியா தான் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி, ஐஸ் டம்ளர்னு சொல்லுறது பார்த்தீங்களா, அதில் தண்ணி கொதிக்கிட்டோம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்த்துடலாம். எல்லாமே இருக்கு இங்க பாருங்களேன். சர்க்கரை, முந்திரி, முழுசாக போட போகிறதில்ல, நான் பாதி தான் போட போகிறேன். ஏலக்காய், சர்க்கரை, ஐய இதெல்லாம் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணாதீங்க, வேண்டாம். நம்ம ஃபுல்லாகவே வந்துச்சு, சரி ஃபுல்லாகவே கொட்டிடுவோம். ஏலக்காய் கூட நம்ம போட வேண்டாமா, இதுலேயே இருக்கா. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அடிக்கடி சாப்பிட்டா உண்மையிலே பிரச்சனை தான். நீங்கள் வழக்கமாக எப்படியாவது பாட்டி அம்மாலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஏதாவது ஸ்டெர்லைட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் வாங்கின்னு வந்தேன். எங்கள் வீட்டில் யாரும் பாயாசம் குடிக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு செய்யணும் அப்படின்னா சிறும்பருப்பு போட்டு சாம்பார் செஞ்சுருவேன். சாம்பார்ன்ற மாதிரிங்க, சிறும்பருப்பு போட்டு பாயாசம் செஞ்சுருவேன். அதில் வெல்லம் போட்டு நாட்டு சக்கரை ஏதாவது போட்டுருவேன். இது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதை போடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி திராட்சைலாம் போட வேண்டாமா, இதுலேயே இருக்குது. சுடுது. அதில் இருக்க சேமியா வெந்துருச்சுன்னா கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆக்சுவலாக அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்கன்னு போட்டிருக்கு. நான் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன். சேமியா வெந்துடுச்சு. நார்மலாக வந்து நம்ம இந்த சேமியா கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா 2 நிமிஷத்தில் வெந்துடும். போட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் அது வெந்து வந்துடும். ஆனால் இது வந்து 5 நிமிஷமாக கொதிக்குது. ஆனால் இப்போ தான் வெந்துச்சு. அது கூட மெத்துன்னு இல்லை, கொஞ்சம் நறுக்குன்னு இருக்குது. ரொம்ப ட்ரையாக இருக்குது போல். பரவாயில்ல, வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு, சூடாக இருக்குது பால், நல்லா கொதிச்ச பால். அவ்வளோதான், பாயாசம் ரெடி. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதிலே எல்லாமே இருக்குது, ஏலக்காய், முந்திரி, திராட்சை. ஆனால் என்ன, ஜவ்வரிசி மட்டும் இல்லை, ரொம்ப சூடாக இருக்குது. சர்க்கரை எல்லாம் அதுலேயே இருக்குது. நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே கொதிக்க வச்சு, தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கூட வந்து பால் சேர்த்துட்டா போதும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு போட்டுருந்தது. சில சமயம் பால் வந்து முதல்ல சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து அது திரியாக திரிஞ்சிடும், நல்லா இருக்காது. அதனால தான் நான் பால் லாஸ்ட்டாக சேர்த்தேன். அது கூட பாருங்கள், பால் கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு. ஸ்வீட் எல்லாமே நல்லா திட்டமாக இருக்குது. இது வேக தான் ரொம்ப நேரம் ஆச்சு, மற்றபடி நல்லாயிருக்கு.
நம்ம வந்து பாயாசம் செஞ்சோம்னா டேஸ்ட்டுக்கோசரம் ஒரு லைட்டாக சால்ட்டு போடுவோம். இதுவும் அது வந்து இதுலேயே மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், பால் தண்ணியை தவிர. நான் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன். எப்படின்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். 1 டம்ளர் சேர்த்துருந்தாலே கரெக்டாக இருந்திருக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு.